நீங்க பாட்டு பாடிட்டே எப்படிங்க சார் எப்படி ட்ரம்ஸ் எல்லாம் இப்ப வந்து சிலர் எல்லாம் பாத்தீங்களா ஒரு மியூசிஷியன் போய் நீங்க ட்ரம்ஸ் கொடுத்தாவே எங்க ஒழுங்கா வாசிக்க மாட்டாங்க சார் பாட்டு சார் பாட்டு நான் இல்ல சார் தப்பா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இல்ல சார். நோ அந்த காலத்துல இந்த ஒன்றும் இல்லை சார். இப்போ கம்போஸ் பண்ண ஒரு டியூன் பண்ணணும்னா ஒரு சுச்சுவேஷன் கிடைச்சோன்னே இது பாருங்களேன் இப்படி இப்படி இப்படின்னா இப்படினாக்கா இப்படி தாள வரும். அது மட்டும் இல்லை ஒரு ட்ரம்ஸே இல்லாம ஒரு இது ஒரு சும்மா சோஃபா தான் இருக்கு. இத எங்க இருந்து வந்தது? நானும் பாத்துட்டு இருக்கேன் பட் புது படத்துல வந்து நீங்க ஏதாவது நல்ல குத்துப்பாட்டு நிறைய வச்சிருக்கீங்களா? இல்ல டிஆர்னாலே அது ஏங்க இப்படி சும்மா இருக்கிறதே இந்த குத்துறம் படத்துல எப்படி குத்தா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எதிர்பாருங்க. இன்னொன்னு இப்போ ஒரு ஸ்கைப் லைன்ல உட்காந்துக்கிட்டு இந்த ராத்திரியில அவன் பார்ல உட்காந்துருக்கான். ஆனா டி ராஜ் ஒவ்வொரு பாருக்கு இது எப்படி இருக்கு? பார்ல உட்காந்துருக்கான். பட் நான் ஒரு தமிழனா இருக்க வேண்டியதான். இப்ப மணி வந்து இங்க வந்து 1 மணி 1:40 ஆகுது. இவங்க கூட பேசணுங்கிறதுக்காக தான் நான் வந்து எல்லாரும் முடிச்சு. அது காரணம் என்ன? தமிழனே என் திறமையை பார் என்று நான் சொல்கிறேன். பாரில் உட்காரவில்லை. பாருக்குள் எந்த நாட்டுக்குள் இருந்தாலும் திறமையோடு போராட வேண்டும், தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும், தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று இளைஞனுக்கு அடுத்த சமுதாயத்தினருக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தவறா? தவறே இல்லை. இன்னொன்னு சார், நீ இவ்வளவு இருந்தாலும் அப்படி ஒரு தமிழ் வந்து விளையாடுகிறது. சரி, ரொம்ப நன்றி சார். அடுத்தது ஒரு போன் வருது, பேசட்டுமா? சரி சரிங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.